நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ அல்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ சில சமயங்களில் வந்து தேவையே இல்லாமல் உங்களை துன்புறுத்துவாங்க. உங்களோட விஷயங்களில் தலையிட்டு உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் நிம்மதியை கெடுப்பாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, நம்மளும் தேவையில்லாமல் அவன் சீண்டுறான். ஆனால் அவனை எதிர்க்கிற அளவு நமக்கு சக்தி இல்லை, நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நேராக அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசக்கூடாது. அடுத்த நொடி நீங்கள் நேராக கடவுள்கிட்ட பேசுங்க. இவன் இப்படிலாம் பண்ணுறானே, நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கடவுளை கேளுங்க. நான் சொல்கிறது வந்து நிரந்தர தீர்வாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இப்படியே ஒரு 10 நாள் நீங்கள் கடவுள்கிட்ட நேராக கேட்டுக்கிட்டே இருங்க. அவனை அந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவார். இல்லைன்னா அவன் உங்கள்கிட்ட வராத அளவுக்கு பெரிய துன்பம் எதையாவது அவனுக்கு கொடுத்துருவார். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய துன்பத்தை மனிதர்கள்ட்ட பேசாதீங்க, மனசாட்சியோட கடவுள்கிட்ட பேசுங்க. அந்த இடத்துல அந்த நபர் இருக்க மாட்டார். நீங்கள் வேணால் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணி விடுவோங்க. இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும்.